ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம வந்து கோம் பண்ணுறது மூலமாக வந்து ஹேர் வந்து ஸ்ட்ராங் ஆகும், நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து சீக்கிரம் ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 4 days கிட்ட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட ரிசல்ட் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து ஹேர் கேர் சேலஞ்ச், ஹேர் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் வந்து இப்போது உங்களுக்கு இன்வர்ஷன் மெத்தட்னால் என்னது அப்படின்னு தெரியாதுன்னா இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறது. இன்வர்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்கேல்ப்பை வந்து நம்ம வந்து அப் டு டவுன் வச்சு அது வந்து கோம் பண்ணுறது அண்ட் வந்து அந்த அப் டு டவுன் வச்சு ஸ்கேல்ப் மசாஜ் கொடுக்கறது. ஸோ இது பண்ணுறது மூலமாக நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் அண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சைடில் வந்து நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்கேல்ப்க்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்போவுமே ஹேர் க்ரோத் வேணும்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தால் தான் ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அப்படி நம்ம நைட்டு ஒரு வாட்டி அப்புறம் வந்து மார்னிங் ஒரு வாட்டி அந்த 2 வாட்டி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஹேர் க்ரோத் இருக்கிறத விட நம்மளோட ஹேருக்கு வந்து முடி கழியுது, ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் சில பேருக்கு கழியும். ஸோ அந்த மாதிரி வந்து கழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
நம்ம எண்டும் நான் வந்து கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த இன்வர்ஷன் மெத்தட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது தான் நான் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகுறது கம்மியாகிறது வந்து நான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து 1 டேக்கு ஒரு வாட்டி தான் பண்ணேன் இன்வர்ஷன் மெத்தட், ஓகேவா. ஸோ நடுவில் வந்து கேப் இருந்தது, கொஞ்சம் வீடு ஷிஃப்டிங் இல்லைன்னா கேப் இருந்தது அப்படிங்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல. ஸோ பட் வந்து அந்த 12 டேஸ்லேயே எனக்கு வந்து நல்லா வந்து ஹேர் ஃபால் கம்மியாகிறது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, எப்படி சொல்கிறது, கடைசியாக வந்து இந்த 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து முடி வந்து 1-2 அதுதான் அப்படி தான் ஃபால் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி ஹேர் ஃபால் ஃபஸ்ட்டு டே இருந்த அளவுக்கு இல்லவே இல்லை, கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெகுலராக ட்ரை பண்ண ஹேர் ஃபால் கம்மியாகும்னு எனக்கு ஸ்ட்ராங்காக நான் சொல்வேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத்தே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்வர்ஷன் மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறதில் வந்து நம்பிக்கை இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்வர்ஷன் மெத்தடோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து அதில் கூகுள்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். நானும் இந்த மாதிரி கூகுளில் அதிலலாம் பார்த்து இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. ஹேர் க்ரோத்துக்கும் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. அண்ட் வந்து ஹேர் ஃபால் கம்மியாகுது, ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இன்வர்ஷன் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி என்னென்ன சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன்.